ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து. இந்த 2025 யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்லை பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு 2.5 வருடங்கள் பகுதியாக பிரிச்சிருக்கோம். 2025லேருந்து 2028 ஒரு 2.5 வருஷ பயிற்சி, அப்புறம் 28லேருந்து 30, 30லேருந்து 33க்குள்ளே என்னென்ன பயிற்சி நடக்க போகிறது. அந்த 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொளி 7.5 வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும். 7.5 இயர்ஸ் ப்ரெடிக்ஷன். இது 7.5 சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது, 7.5 இல்லாதவங்களும் 2.5 வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் அந்த 2.5 வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த 2.5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சனி பகவான் பெயர்ச்சி 2025 எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்று அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்கிறது. இவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இரவு 9:44 மணிக்கு கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார். இதனால் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். இந்த 2025 முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ஜென்ம சனி வரப்போகிறது. 2025 மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் மீன ராசிக்கு ஜென்ம சனி, மேஷ ராசிக்கு விரய சனி, கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும். மேஷ ராசிக்கு புதிதாக 7.5 சனி தொடங்கக்கூடிய காலம். மகர ராசிக்கு 7.5 சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறப்பான பதிவு. 7.5 வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்குது. ஏன்னா 7.5 சனி நடந்தால் தான் 7.5 வருஷ பலன்கள் சொல்லணும் இல்லை. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் 2வது இடத்துக்கு வந்தாலும் 3வது இடத்துக்கு வந்தாலும் 4வது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார். அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன 2.5 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த 7.5 வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. அவ்வளோ வருஷ பலனை உங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்கறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும், இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம். பாதக சாதகங்கள் அது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன். அப்படிங்கும்போது முழு விவரமான காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாரினில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசாபுத்திகள் அப்படிங்கும்போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க சொல்ல போகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். வாட்டி எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம், மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம். தசை அப்படின்னும் போது குருவுடைய நட்சத்திரம். குரு பொதுவாக 16 வருஷம் தசை நடத்தும். ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரின
ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸில் நம்ம பண்ணுவோம். இந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்டு உங்களுடைய ஜாதகத்தில் 10 வயசு வரைக்கும் குரு திசை இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 15 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஆனால் என்னுடைய அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூக்காக ஒரு வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளார குரு திசை உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ராசியாதிபதி 10ஆம் அதிபதி திசை. இந்த திசையில் பிறக்கிற எல்லாமே இப்போ இருக்கிற 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வரும். நிறைய பேர்த்துக்கு நீங்களே சொல்லி கொடுப்பீங்க. ஆனால் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது, முதல் 2.5 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டங்கள் 2025 டு கண்டிப்பாக உங்களுக்கு 28 வரைக்கும் ஜென்ம சனி போயிட்டுருக்கு. அப்போ இந்த குரு திசை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்ம சனியில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில இடர்பாடுகள், படிப்பில் ஒரு சில பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு, பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பெற்றோர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய மீன ராசி பூரட்டாதி நட்சத்திர குழந்தைங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் குழந்தைங்கள் படாத அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் உங்களுக்கு 50% ஷேர் ஆகும். அப்போ இந்த திசையில் நல்லது பண்ணாலுமே சில பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய, ஏன்னா 1 to 30 வயசுக்குள்ளே ஜென்ம சனி நடந்தால் யாருமே தப்பிக்க முடியாது, பிரச்சனை அதிகமாக கொடுக்கும். படிப்பில் சோர்வு வரும், குழந்தை பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில் தொந்தரவு வரும், பெற்றோர்களுக்கு ஆக்சிடென்ட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள், உடல் உபாதைகள் ஏற்படும், ஆப்ரேஷன் சில பேருக்கு ஏற்படும், சில பேருக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படும். மீனராசி வீட்டு குழந்தைங்க 10 வயசுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனி இப்படி இருக்குது. அடுத்தது என்ன, பாத சனி. அது வரும்போது தான் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ், இந்த குரு திசையில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன்ஸ், அவங்க அப்பா அம்மாவுக்கு ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஒரு பிராப்தம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, குழந்தை பெறுவது, சுப செலவுகளை பண்ணக்கூடிய விஷயங்களாக இந்த குரு திசையில் அமையும். அடுத்தது பாத சனிக்கு அப்புறம் என்ன, ரிலீவ். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் இடத்து சனி. முயற்சிகள் யாவும் வெற்றி. நிறைய அவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். நிறைய டிரான்சாக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நிறைய நிம்மதியான போக்குகள் கிடைக்கும். உங்களோட விஷயம் எல்லாம் சூப்பராக நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய குரு திசையில் இருக்கக்கூடிய 1 to 10 வயசுக்குள்ளே இந்த 7.5 சனி, இந்த 5 வருடங்கள் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் சனி திசை 10லேருந்து 29 வயசு வரைக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்காக சனி திசை. இந்த சனி திசை அப்படிங்கிறது 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி திசை. அப்போ இந்த 19 வருஷம் சனி திசையில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷம் உங்களுக்கு நல்ல ஃபேவராக இருக்கும், லாபத்தை கொடுக்கும், நிறைய ஐஸ்வர்யங்களை கொடுக்கும். சில பேருக்கு அப்பா அம்மாவுக்கு 2ஆம் தார திருமணம் பண்ணி வைக்கும், மூத்த சகோதரனால் சில ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும். இதெல்லாம் சனி திசையில் நடக்கும். அதனால் சனி திசை 11ஆம் அதிபதி அவரே, 12ஆம் அதிபதி அவர்னா விரயத்தை பயங்கரமாக கொடுத்துட்டு தான் போவார். அடுத்த 9வது வருஷத்தில் 10 வருஷம் நல்லாயிருக்கும், 9 வருஷம் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கக்கூடியது சனி திசை. அதில் 7.5 சனி வேறு சேர்ந்துக்கிறாரு அப்படின்னா சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். 30 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய சனி திசை, 7.5 சனி மிகப்பெரிய மன உளைச்சலை உங்களுக்கு கொடுக்கும். 10 வருஷம் நல்லாயிருக்கும், 10 வயசு வரைக்கும். 10 வயசுக்கு மேலே ஒரு 10 வருஷம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மீதி 10 வருஷம் 9 வருஷம் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். பூரட்டாதிக்கு 2025லேருந்து 28 வரைக்கும் ஜென்ம சனி போடுறது ஒரு டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு போகாது. பயப்பட தேவையில்லை, இருந்தாலும் உண்மையை சொல்லணும். பயப்படணும், எல்லாம் பயமுறுத்துறாங்கன்னு பயப்பட தேவையில்லை. டெய்லி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பெரிய பிரச்சனையிலேருந்தெல்லாம் கண்டங்கள்லேருந்தெல்லாம் மீண்டு வருவீங்க. இந்த டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப சங்கடங்கள், மன வருத்தம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் அடுத்தது உங்களுக்கு பெருசாக கொடுக்கும். அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒழுக்கமாக, டிசிப்ளினாக, ஒழுக்கம்னா என்ன, டிசிப்ளினாக எந்திரிச்சு கரெக்டாக உங்களோட ஒர்க்கை பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, டெய்லி கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லதாக, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இப்படி எல்லா விஷயங்களும் நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா இந்த சனி திசை உங்களுக்கு பெரிய பாதகம் பண்ணாது. ஆனால் டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு போவோம். ஏன்டா இந்த சனி திசையை 7.5 மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே அப்படின்றது அந்த ஜென்ம சனியில்
2025லேருந்து 28க்குள்ளே நடக்கும் இல்லைங்க. 2028க்குள்ளே 30 பாத சனி வருது அப்படின்னா ஆவரேஜ் பொசிஷனுக்கு வரும். அந்த ஆவரேஜ் பொசிஷனும் பாத சனிக்கு சனி திசை ஆகாத திசை. அப்போ விரயத்தையும் கொடுக்கும், பிரச்சனையும் கொடுக்கும், கஷ்டத்தையும் கொடுக்கும், தூக்கம் வராது. தூக்கம் வந்தால் ரொம்ப மோசமாக மந்தம் பிடிச்ச மாதிரி 30 வயசு உள்ளே இருக்கிற வரைக்கும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு படிக்க வைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். படிச்சுட்டாங்கன்னா ரொம்ப ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு சனி திசையும் இந்த 7.5 சனியும் படாத பாடுபடும். 2030லேருந்து 33 வரைக்கும் என்ன சனி வரும் அப்படின்னா சகாய சனி வரும். முயற்சிகளை தாமதப்படுத்தும். ஆனாலும் இந்த 7.5 சனியிலேருந்து பிடியிலேருந்து விலகுனது பெரிய நல்ல விஷயமா அப்போ இருக்கும். அதனால் சனி திசை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால விரயத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும், லாபத்தையும் கொடுக்கும், விரயத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டு போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சனி திசையில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, திதி கொடுக்கறது. திதி தர்ப்பணம் பண்ணுறவங்க, திதி அப்பா அம்மா இருக்கிறவங்க முன்னோர்களுக்கு ராமேஸ்வரத்தில் போய் தில ஹோமம் பண்ணுங்க, நல்லது. இந்த 3 விஷயமும் கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணியே ஆகணும். படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் இந்த சனி திசைக்கான வழிபாடுகள் பண்ணிக்க. திருநள்ளாறு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். சனி திசையில் தான தர்மங்களை பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொல்கிற விநாயகருக்கு தினமும் போங்க. சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் கோயில் போங்க. குலதெய்வ வழிபாடு மாதம் வச்சுக்கோங்க. வாரம் வச்சுக்கிட்டா கூட சந்தோஷம். அங்கே போய் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. திதி தர்ப்பணம் கரெக்டாக ஒரே ஒரு தடவை திலஹோமம் பண்ணுங்கன்னு முடிஞ்சு போச்சு. அமாவாசை படையல் போட்டு சாப்பாடு போடுங்க. இந்த சனிக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பண்ணால் இந்த சனி திசையோட பவர் அப்படிங்கிறது கம்மியாகும். அடுத்தது புதன் திசை. 4ஆம் அதிபதியும் அவரே, 7ஆம் அதிபதியும் அவரே. அப்போ புதன் திசை உங்கள் லக்னத்துக்கு நல்லவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் லக்னத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதே நீங்கள் மீன ராசியாக இருக்கிறீங்க, மீன லக்னமாக இருக்கீங்கன்னா புதன் 4ஆம் அதிபதி, அதே மாதிரி 7ஆம் அதிபதி. இந்த நேரத்தில் திருமணம் நடக்கும். 29லேருந்து 46 வயசு வரைக்கும் திருமணம் நடக்கும் நிறைய பேர்த்துக்கு. அதே மாதிரி இடம் பொருள் வீடு வாங்குவீங்க கண்டிப்பாக. அது பொங்கு சனியாக உங்களுக்கு செயல்படும் இந்த 29ல் 46. ஒருவேளை உங்கள் லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருக்கிறாரு. மீனத்துக்கு பெரிய ஒன்றும் அவர் நல்லது பண்ணல புதன். ஆனால் 4ஆம் அதிபதி அவரே, 7ஆம் அதிபதி அவரே. இந்த நேரத்தில் தெளிவான ஒரு சிந்தனையை கொடுத்து, தெளிவான அறிவை கொடுத்து, உங்களை முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ கம்யூனிகேஷன், இசிஇ, EEE, மெரைன் இன்ஜினியரிங், ஹெலிகாப்டர் ஓட்டுறது, இந்த மாதிரி ஹெலிகாப்டர் பறந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சூப்பராக பண்ணுவீங்க. அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே சூப்பராக பண்ணுவீங்க. டாக்டர் படிக்கிறவங்களே இந்த காலகட்டத்தில் புதன் கேதுவோட சாரம் வாங்கியிருந்தாலோ இல்லை அந்த மாதிரி புதன் நல்ல இயல்பில் இருந்தாலும் டாக்டர் படிக்கிற யோகமும் இந்த புதன் திசையில் அமையும். அதே மாதிரி திருமணம் நடந்துடும். இந்த 29லேருந்து 46க்குள்ளே கண்டிப்பாக திருமணம் நடக்கும். லேட்டாக ஆகிறவங்களுக்கும் சீக்கிரமாக மேரேஜ் ஆகும். லேட் மேரேஜும் நடந்துடும். செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் செகண்ட் மேரேஜ் நடக்கும். மோஸ்ட்லி ஃபஸ்ட் மேரேஜும் நடக்கும் புதன் திசையில். ரொம்ப நல்ல வரன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் இந்த 25லேருந்து 28 ஜென்ம சனி ரொம்ப ரொம்ப பாதகமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்குள்ளே சில பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாக்கும். அதனால் இந்த 2025லேருந்து 28 ஜென்ம சனியில் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருந்துக்கணும். அதே மாதிரி 28லேருந்து 30 வயசுக்குள்ளே பாத சனி இது வரும்போது தான் ப்ராப்ளம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா பணத்துலேருந்து ஆரம்பிக்கும் இஷ்யூ. 2ஆம் இடத்து சனி தன குடும்ப வாக்கு இந்த 3த்தையும் கெடுத்து விடும். அப்போ அந்த புதன் திசையில் இந்த தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், உங்கள் பார்ட்னரோட பிரச்சனைகள், வீடு மனைனால் வர பிரச்சனைகள் எல்லாமே இந்த நேரத்தில் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 2030லேருந்து 33 சகாய சனி வரும்போது புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம். அன்றாட செய்யக்கூடிய தொழில்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை விரிவுபடுத்துங்க. நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கேது திசை 46 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும். இந்த கேது திசை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த கேது என்ன சாரம் வாங்கியிருக்கு, எந்த வீட்டில் ஆதிபத்தியத்தில் இருக்குது, கரகத்துவத்தில் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும் கம்ப்ளீட்டாக.
ஆனால் கேது குரு பார்வையில் இருந்தால் அந்த கேது திசை தப்பிச்சிருவீங்க. இல்லை சர்பகிரக திசையில் குரு பார்வை இல்லைன்னா நல்லா மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. இந்த 46லேருந்து 53 வயசு வரைக்கும் சாமியாராக போயிடலாமா, சன்னியாசம் போயிடலாமா, எங்கன்னா ஓடிடலாமான்னு கூட இருக்கும் 7.5 சனியில். கேது திசை 46லேருந்து 53 வயசு வரைக்கும் 2025லேருந்து 28 ஜென்ம சனி நடக்கும் போது யாருக்காவது கேது திசை 46லேருந்து 53 வயசுக்குள்ளே நடக்குதுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய சூழ்நிலை ஆகிடும். அதே மாதிரி பாத சனி வரும்போது பணத்துக்கே பிரச்சனை வரும், பொருளாதார நிலையில் அடி விழும், விபத்துகள் ஏற்படும், சங்கடங்கள் ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளில் ஆவரேஜாக தான் போகும். அந்த ஜென்ம சனியை கம்பேர் பண்ணும் போது இது பெருசாக பண்ணாது. இருந்தாலும் அதோடைய 10% இதில் கொடுக்கும். அப்போ ஜென்ம சனி உங்களுக்கு பாசிட்டிவ் கிடையாது. 90% உங்களுக்கு கெடுதலை கொடுக்கும் ஜென்ம சனி. ஆனால் கேது திசையில் இது இன்னும் அதிகமாகும். புதன் திசையிலையாவது கொஞ்சம் கண்டிப்பாக நல்லது கொடுக்கும், கேது திசையில் அது கொடுக்காது. 2030லேருந்து 33 வரைக்கும் சகாய சனி, அது அதை விட நல்லா இருக்கும், குட்டாக இருக்கும். ஆனாலும் கேது திசை பெரிய நன்மைகளை கொடுக்காது. குரு பார்வை ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் கேதுக்கு இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய நல்ல பலன்கள். ஆன்மீகத்தில் நாட்டம், அதுலேயும் வாழலாம் முடியாது. நாட்டங்கள் வேறு, குடும்பம் இல்லாமல், இல்லற வாழ்வு இல்லாமல் நல்ல ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய இயல்புக்கூடிய விஷயங்களை நடத்த விடாது, இல்லற நலரமாக்காது. எங்கன்னா கோயில் குளத்துக்கு போகலாமா, அங்கேயே நிம்மதியாக உட்காந்துடலாமான்னு கூட தோணும். அப்போ கேது திசையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது சுக்கிர திசை 53லேருந்து 73 வயசு வரைக்கும். இது 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. இது சுக்கிர திசை பொதுவாகவே மீன ராசிக்கு பெரிய யோக திசை கிடையாது. ரெண்டுமே பகை திசை. பகை, இந்த பகையை வச்சு என்ன பண்ணுற, பகையை பாராட்டுவாங்க சுக்கிரன். அப்போ லக்னத்துக்கு ஒரு ஃபேவரா அப்படின்றது பார்க்கணும். ஒருவேளை துலாம் லக்னமாக இருக்கீங்க, ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னா இந்த சுக்கிர திசை பெரிய கெடுதல் பண்ணாது. ஆனால் இதே மீன லக்னம், தனுசு லக்னம்னா பெரிய பாதகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை வேறு லக்னமாக இருந்தாலும் அது என்ன அதிபதின்னு பார்க்கணும். அப்போ இந்த சுக்கிரன் பொதுவாக 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மீன ராசிக்கு இருக்கும் போது பெரிய நல்ல பலன்களை இந்த 53லேருந்து 73 வயசில் கொடுக்காது. பொருளாதாரத்தில் சிக்கலை ஜென்ம சனியில் உண்டாக்கும். சில பேருக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், சில பேருக்கு முகத்திலே அடிபடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சுக்கிர திசையில். சுக்கிர திசை வரும்போது இந்த ஆணாக இருந்தால் பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் ஆணோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசைனா சுக்கிர திசை தான். கண்ணில் பாதிப்பு வரும், சரிங்களா, கண் நோய் வரும். இல்லை கண்ணில் ஏதாவது தெரியாமல் கிளாஸ் போடக்கூடிய நிலைமை வரும். சுக்கிர திசையில் பால்வினை நோய்கள் வரக்கூடியதாகவும் அமைஞ்சிரும். அதனால் ரொம்ப உஷாராகவும் இருக்கணும். பல பெண்களோட பழகிறதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டி நல்லா ஜென்ம சனியில் மாட்டிப்பீங்க. 2025லேருந்து 28 வரைக்கும் 95% பாதகமான பலன்களும், ஒரு 5% ஏதாவது தசாபூத்திகள் இப்படி நல்லா இருந்துச்சுனாலோ, இல்லை பாதகமான நிலைமையில மீனராசிக்காரங்களுக்கு இருந்ததுன்னா பெரிய கெடுதல்களை பண்ணும். 2028லேருந்து 30 பாத சனியில் ஆவரேஜாக வந்துடும். அந்த அளவுக்கு ஜென்ம சனி அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது சுக்கிர திசை. பாத சனியில் வரும்போது ப்ரொமோஷன்ஸை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் எங்கே அடிப்படும்னா குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கும், தனத்தில் பிரச்சனை பண்ணும், நீங்கள் சொல்கிற வார்த்தை ப்ராப்ளத்தை உண்டாக்கிடும். 2030லேருந்து 33 வரைக்கும் சகாய சனி வர்றதுனால எடுக்கிற முயற்சிகள்லாம் தோல்வி அடையக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் புத்திசாலித்தனமாக இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழிலை நீங்கள் குரோத் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும். புதுசாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆகும். 2030லேருந்து 33 வரைக்கும் இந்த சுக்கிர திசை இந்த மாதிரி வேலை செய்யும். சூரிய திசை 73லேருந்து 79 6ஆம் அதிபதிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 6ஆம் அதிபதி நோய், எதிரி, கடன் அப்படிங்கிறத கொடுக்கும். இது ஜென்ம சனியில் டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். கவர்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகள், டேக்ஸ் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிற பிரச்சனைகள், ஐடி செக்டாரில் உள்ள பிரச்சனைகள், இடி டிபார்ட்மெண்ட் பிரச்சனைகள் சில பேர்த்துக்கு வரும். அதனால் சூரிய திசையில் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க. டாக்குமெண்ட் விஷயத்தில் ஜாக்கிரதை. உயில் எழுதிட்டு போகும்போது மாற்றி எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி
சூரிய திசையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதினால நோயும் கொடுக்கலாம், எதிரியும் கொடுக்கலாம், கடனும் கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதை. பாசிட்டிவாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாத சனிலாம் முடிஞ்சிடுச்சு. 2028லேருந்து 30 பாத சனி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆவரேஜாக நல்லாயிருக்கும். 30லேருந்து 33 சகாய சனி வரும்போது பிரச்சனைகளை கொடுத்து விலக்கி வச்சு நல்லபடியாகவும் கொண்டு போகும் சூரிய திசை. இருந்தாலும் 6ஆம் அதிபதிக்கான வேலையும் அது செய்யும். சந்திர திசை 79லேருந்து 89 வயது 5ஆம் அதிபதி திசை. இது பெரிய பாதகம் இல்லைனாலும் சந்திரன் மேலே ஜென்ம சனி போச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மனநிலையில் குழப்பம், சங்கடம், அவமானம், பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பாத சனியில் 2028லேருந்து 30 ஆவரேஜாக நல்லாயிருக்கும். சந்திர திசையில் 2030லேருந்து 33 சகாய சனி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அடுத்தவங்களோ உங்களுக்கு பாதகமாக கொடுக்கக்கூடியதோ இருக்கும். அதே மாதிரி புது முயற்சிகளை எடுக்க விடாமல் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திர திசையில் நடக்கும். செவ்வாய் திசை 2ஆம் அதிபதியும் அவரே 9ஆம் அதிபதியும் அதில் 89லேருந்து 90. இந்த வயசில் அனுபவிக்க முடியாத வயசு. இதில் நல்ல பலன்களே கிடைச்சாலும் உங்கள் குழந்தை குட்டிக்கு போவோம், உங்களுடைய பேரம்பேத்திகளுக்கு இது செல்லும். ஆனால் நல்ல பலன்கள் ஏற்படுமானால் கண்டிப்பாக 25லேருந்து 28 ஜென்ம சனியில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். செவ்வாய் திசையில் ஏதாவது அடிபடுறதோ இல்லை அறுவை சிகிச்சை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். 2028லேருந்து 30 வரைக்கும் பாத சனி வரும்போது அதுலேருந்து ரிலீவ் ஆகக்கூடிய விஷயங்களுக்கு சின்ன சின்னதாக நடக்கும். 2030லேருந்து 33 வரைக்கும் சகாய சனி வரும்போது முழுக்க விடுவித்து உங்களை ஒரு ஆளாக மனுஷனாக ஆக்கும் இந்த சனி பகவான். இந்த 7.5 நாட்டு சனி 7.5 வருஷங்கள் இந்த பலனை 5 வருஷத்துக்கு உண்டானது நான் சொல்லிட்டேன். ஜென்ம சனி பாத சனியில் ரொம்ப ஜாக்கிரதையாக. அடுத்து வரைக்கும் 2030லேருந்து 33 வரைக்கும் சகாய சனி வரும்போது தான் எல்லாம் ரிலீஃப் ஆகி உட்காருவீங்க மீனராசிக்காரங்க. ஆனால் தசாபூத்திகளும் ஒரு காரணம். நீங்கள் நல்லா இருக்கணுமா இல்லை அதோட பாதகமான சூழ்நிலை வருமானு. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு சுக்கர தசை இருக்கும், 5 வருஷம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சுக்கர தசை நல்லா வேலை செய்யும், சூப்பராக வேலை செய்யும். சில பேருக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில் லக்னத்துக்கு ஃபேவராக இருக்கிறாரு, ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் ஃபேவராக இருக்காருன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அது கொடுத்துட்டு போகும். அதனால் எந்த ஒரு சுணப்பும் இல்லாமல் இந்த 7.5 சனியில் 5 வருஷம் மட்டும் எந்த திசை நடந்தாலும் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அடுத்த வருகின்ற 2.5 வருஷம் 30லேருந்து 33 வரைக்கும் நீங்கள் எதுவுமே தேவையில்லாத எடுக்க தேவையில்லை, அதுவே சரியாகும். இதில் கேது திசை, சனி திசை, சூரிய சந்திர திசை, சூரிய செவ்வாய் திசை இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 7.5 சனி மிகப்பெரிய வாட்டத்தை கொடுக்கும். அதை கண்டினியூ பண்ணும்போது பெரிய பாதிப்புகளும் கொடுத்துட்டு போயிடும். அதனால் வர திசை யோகமாக அவயோகமானு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஜாதகத்தை நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் கொடுத்தீங்கன்னா துல்லியமாக உங்கள் தசாபுத்தி என்ன, எந்தெந்த டேட்டில் எந்தெந்த தசாபுத்திகள் மாறுது, அந்த இயர் எவ்வளோ இயர் இருக்குது, அது உங்களுக்கு பாதகமாக சாதகமாக யோகமாக அவயோகமாக, லக்னத்துக்கு அவர் பாதகம் பண்ணுறாரா நல்லது பண்ணுறாரா, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா, தசாநாதனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை வழிபடுறது எப்படி அப்படிங்கிற மொத்த விவரங்களும் உங்களுக்கு துல்லியமாக நாங்கள் சொல்லிவிடுவோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. இவ்வளோலாம் சொல்லிவிட்டு நெகட்டிவாக தானே சொல்லியிருக்கீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நல்ல திசாபுத்திகள் வந்தால் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றிகளை அந்த கஷ்டப்பட்டாலும் நல்லதை கொடுத்துட்டு போயிடும். அவயோக திசை வந்தால் தான் மைனஸ் ஆகும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீ பிளான் பண்ணிக்கிங்க. ஜாதகம் பார்க்க மாட்டேன், நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன்னா அது உங்கள் கர்மா வினை. ஓகேங்களா? நல்லது சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜோதிடர்கிட்ட என்கிட்ட தான் பார்க்கணும், இல்லை பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கிட்டே பார்க்கலாம். இல்லை நம்பிக்கை எனக்கு மேலே இருக்குது, நான் ரிப்போர்ட்டோடு உங்களுக்கு கொடுத்துட்றேன், இந்தந்த வருஷத்தில் இது நடக்கும், இந்தந்த வருஷம் இந்த சனி திசை, சனி புத்தி, எந்தெந்த புத்திகள் எந்தெந்த திசைகள் மாறுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்து அக்யூரேட்டாக உங்களோட பலன் ப்ரெடிக்ஷன் பயங்கரமாக கரெக்டாக இருக்கும். 100% உங்களுக்கு அக்யூரேசியாக கொடுக்க முடியும். அதுவே உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை கொண்டு போகும். இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்,
ஃபாரினில் இருக்க மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் இப்போ வந்து என்கிட்ட காமிச்சா மட்டும் மிக துல்லியமாக உங்களுக்கு பார்த்து சொல்லித்தரப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ப்ரீ பிளானும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. காசு வந்து ரொம்ப பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் ஏமாறாமல் இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி இந்த நேரத்தில் ஏமாறாதீங்க. 5 வருஷம் ரொம்ப கவனமாக மீனராசிக்காரங்க பொதுவாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லை. தசாபுத்திகள் நல்ல தசாபுத்திகள் தான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணும். இது மோசமான அவயோக திசை, அந்த 7.5 சனியோட மோசமான பாதிப்புகளை இந்த அவயோக திசை பண்ணும். அதனால் ரொம்ப புரிதல் இந்த இடத்துல இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷத்தில் இது எல்லாத்தையுமே அடக்க முடியாது. இது எவ்வளோ பதிவை பெருசாக நீங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு வாழ்க்கையில் வளமாக ஆக இந்த பதிவு மிக முக்கியமானதாக நான் பார்க்கப்படுகிறது. எடுத்துகிட்டு ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு 7.5 சனியை நான் ஈஸியாக கடந்துருவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சனி திசைகள் வந்து யோகமாக அவயோகமான தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.